வேர்ல்ட் ஹியரிங் டே உலக கேட்கும் நாள் மார்ச் 3 அன்று கொண்டாடப்படுகிறது. செவித்திறன் குறைபாடு என்பது ஒருவருக்கு ஒரு காது அல்லது 2 காதுகளிலும் கேட்கும் திறனில் ஏற்படும் குறைபாடு செவித்திறன் இழப்பு ஆகும். கேட்கும் திறனில் குறைபாடானது காதுக்குள் இருக்கும் இரத்த குழாய் பாதிப்படைவதாலும் ஏற்படுகிறது. செவித்திறன் இழப்பின் அறிகுறிகள் என்னென்ன? தவறாக புரிந்து கொள்ளுதல், பேச்சு மற்றும் பிற மொழிகளினால் ஏற்படும் குழப்பங்கள், சொற்களை புரிந்து கொள்வதில் சிரமம், கூட்டத்தில் அல்லது உரையாடலின் போது அடிக்கடி மற்றவர்களை மிகவும் தெளிவாகவும் சத்தமாகவும் பேச சொல்வது, தொலைக்காட்சி அல்லது வானொலியின் அளவை அதிகரிக்க செய்வது. செவித்திறன் இழப்பை தடுப்பது எப்படி? செவிப்புலன் மிகவும் முக்கியமானது என்பதால் உங்கள் காது மற்றும் கேட்கும் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். இதனால் அவை கடத்தும் செவிப்புலன் இழப்பு அல்லது பிற செவிப்புலன் இழப்பிலிருந்து தடுக்கின்றன. நம்முடைய காதுகள் எப்போதும் உலர்வாகவும் இருக்க வேண்டிய பகுதியாகும். இதன் காரணமாக குளிர்காற்று, குளிர்ந்த நீர் காதுக்குள் போகக்கூடாது. ஏனெனில் இது காதின் ஆரோக்கியத்தை கெடுத்து பாதிப்பை உண்டாக்கும். காதை சுத்தப்படுத்த குச்சி, பட்ஸ் போன்ற பொருட்களை உபயோகிக்கக்கூடாது. மேலும் விபத்தில் காதில் அடிபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாள்பட்ட சளி மற்றும் அடிக்கடி சளி பிடிக்க விடாமல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தூங்கும்போது காதில் எறும்பு, சிறு பூச்சிகள் நுழைய வாய்ப்புள்ளது. மேலும் வாகனங்களில் போகும்போது காற்றின் வேகத்தில் பூச்சிகள் காதுக்குள் செல்ல வாய்ப்பிருக்கிறது. இதனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு இவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இதன் காரணமாகவும் செவித்திறன் குறைபாடு ஏற்படலாம். இதை தவிர வயதானவர்களுக்கு காதில் புற்று நோய்க்கிருமி தொற்று ஏற்படலாம். தொலைக்காட்சி, வானொலி அல்லது இசையை அதிக சத்தத்துடன் கேட்பதை தவிர்த்தல் வேண்டும். அதிக சத்தம் நிறைந்த இடத்தில் வேலை செய்யும் போது நாம் கேட்கும் மொழிகளை தடுக்க ஹெட்போன்கள், காது மப்கள் அல்லது காது செருகிகள் போன்ற காது பாதுகாப்பாளர்களை பயன்படுத்துதல் அவசியம். வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது 2 முறையாவது வழக்கமான செவிப்புலன் சோதனைகளை செய்வது நல்லது. இந்த வீடியோ பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை அந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன்